போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இந்த செவ்வாயின் விடியலில் முருகன் உனக்கு ஒரு உத்திரவாதத்தினை கொடுக்கின்றேன். என் வாக்கினை கேட்டு முடித்த 48 மணி நேரத்திற்குள் நீ விரும்பிய விஷயம் ஒன்று உன் கைகளில் சேர்ந்துவிடும். எதையும் விளையாட்டாக நினைத்து கடந்து செல்லாதே. என் பிள்ளைக்கு இந்த முருகன் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரியான நேரத்தில் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். அப்படி உன் வாழ்க்கையில் வேண்டும் என்று என் முன்னால் வேண்டி நிற்கின்ற ஒரு விஷயத்தை ஒன்று இப்போது உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? உன்னை சூழ்ந்து எந்த விஷயம் வருகிறது? ஏனென்றால் இப்போது இந்த முருகன் யோசிப்பதற்கு நேரமில்லை. உன்னிடத்தில் நேரம் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஏற்கனவே பல கஷ்டங்களையும் பல தடைகளையும் தாண்டி வந்தாயிற்று. இதற்கு மேலும் எல்லாவற்றையும் தாமதமாக செய்து கொண்டிருப்போமானால் உன்னுடைய வாழ்க்கையானது உன் கையை விட்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதனால் இந்த நிமிடம், இந்த நொடி பொழுதாவது உனக்கானது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டு பெற நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பெறுவதற்கு நீ தெளிவாக இருந்துவிட்டால் போதும். இந்த முருகன் உன் வாழ்க்கையில் கொடுக்க நினைப்பது எதுவாக இருந்தாலும் அதை உன்னிடத்தில் நேரடியாகத்தான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதையும் மறைமுகமாக உன்னிடத்தில் தருவதில்லை. என் குழந்தையே, மார்கழி மாதத்தினுடைய இந்த மங்கள செவ்வாயின் விடியலில் உனக்கான ஒரு விஷயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்றால் என்னுடைய தாய்மையினால் என் குழந்தை என்னுடைய அருளும் இந்த விஷயம் நடக்கப் போகின்றது என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும். இன்று இந்த செவ்வாய்க்கிழமை என்னுடைய ஆசிகளை நீ பெற்று கொள்வாயானால் என்னை 48 மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் அந்த அதிசயத்தை நான் நடத்தியே தீருவேன். எல்லோருமே தனக்கான ஒரு விஷயம் இதனை காலமாக நடக்கவில்லையே என்கின்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கும். அந்த அளவிற்கு ஏதாவது ஒரு விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவானதாக ஆசையாக எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில் இது உனக்கு கிடைக்காமல் போனதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த காரணம்தான் உனக்கு இந்த விஷயத்தை உன் கைகளில் கொடுக்க போகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கைகளில் கிடைத்தால் அது என்னவாக இருக்கும் என்பது தெய்வத்தின் கணிப்பில் சரியில்லை என்றால் அது உனக்கு ஒரு நாளும் கிடைக்காமல் நீ அழுது புரண்டாலும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, இதனை காலமும் நீ நின்ற விஷயத்தில், இத்தனை காலமும் நீ வேண்டிய விஷயத்தில், விரும்பி நிற்கின்ற விஷயத்தில் என்றும் இவை எல்லாவற்றையும் நான் எப்பொழுதுமே கணக்கில் வைத்திருப்பேன். நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த முருகன் அதற்கான நேரம் வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். ஏனென்றால் உன்னிடத்தில் உன் வாழ்க்கையை பற்றி அல்லவா பேசிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் இந்த முருக பெருமான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பதை தெரிந்து இனி வரக்கூடிய நாட்கள் உன் வசமாக்க நீ துணிந்து நில். உனக்கான தைரியமும் உனக்கான மனநிறைவையும் உனக்கான நிம்மதியையும் நிச்சயமாக கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கை வந்து சேரக்கூடிய நேரம் வந்து விட்டது. இந்த முருகன் பெருமானை கண்டு விட்டாய் என்றால் நடத்தி கொடுப்பதை நீ தெளிவாக பெறப் போகின்றாய் என்றுதான் அர்த்தமாகும். எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருந்தாலும் இந்த முருக பெருமான் தருவது போல் ஆகிவிடுமா? இந்த அப்பன் நினைத்து விட்டால் ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆனால் அதை நடத்தாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், இந்த வாழ்க்கையை பற்றிய அத்தனை விஷயங்களையும் நீ கற்று நேர்ந்து கொள்.
இந்த வாழ்க்கை பற்றிய அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு நடக்காமல் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை குழம்பி விடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் இதுவெல்லாம் என்னவாக மாறும் என்பதுதான் தெரிந்த விஷயம் என்றாலும் உனக்காக இதையெல்லாம் உன் வசமாக நிச்சயமாக முடியும். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க முடியும் என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும். என் பிள்ளையே, இன்றோடு உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அத்தனையும் தீர்ந்து எதிர்பார்த்த வெற்றி உன் கைகளில் கிடைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் தெளிவாக எடுத்து வைத்து விட்டாய். ஆனால் எண்ணி 48 மணி நேரத்திற்குள் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயம் நிறைவேறும் என்பதையும் புரிந்து கொள்வாய். எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அது கற்றுக் கொடுக்கும் போது சரியாக யார் கற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் தன்னுடைய வெற்றியினை அடைவார்கள். அதே நேரத்தில் கிடைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கற்று தேர்ந்து விடாமலும் யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் நினைத்ததை எதையும் பெற முடியாமல் வருந்தி நிற்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். நான் உனக்கு இதை சொல்லிக் கொடுக்க இருக்கிறேன். இங்கு யாரும் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் தெரியுமா? யாருக்கெல்லாம் இந்த தெய்வத்தின் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் கிடைக்கும் என்று நீ நினைக்கின்றாய்? என் பிள்ளையே, உண்மையாகவே நம்பிக்கையும் உண்மையான அக்கறையும் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் சூழ்நிலையை யார் உருவாக்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே நடக்கின்ற விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்றேன். எந்த நிலையிலும் வந்தாலும் நிலைமையை மறந்து விடாதே. எந்த ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவித்தோம், எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருந்தோம் என்பது எப்போதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். அது உன் நினைவில் இருந்தால் மட்டும்தான் உன்னால் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள முடியும். நீ நினைத்த மாற்றத்தை உன்னால் அடைய முடியும். இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் ஒவ்வொரு அவமானங்களும் உனக்கு நல்ல பதில் நிச்சயமாக கிடைக்கும். என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடியத்தான் போகின்றது. அது அப்படியே தொடராதல்லவா? அதனால் தான் இருக்கின்ற நாட்களில் கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்று கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை விட அழகான பல விஷயங்களை இது நாள் வரையிலும் ஒளித்து வைத்ததையும் இனி உன் முன்னால் எடுத்து காட்டப் போகின்றேன். நீ எப்போதும் எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்து விட்டாலே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். நம்பிக்கையோடு நீ எதையெல்லாம் எதிர்கொண்டு நோக்கின்றாயோ அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக மாறும் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். மனதில் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சிந்தித்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் அடையக்கூடிய நன்மைகளும் கண் முன்னால் தெரிய வரும். எதிர்மறையான சிந்தனையோடு எதை நினைத்தாலும் அது எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி நடக்கவிருப்பதை கூட தட்டிவிடும். இனிமேலாவது கவனத்தோடு இரு. உனக்கான வெற்றியை உன்னால் பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த முருகப்பெருமானின் அருளை பெற்று நாம் வாழ்க்கையில் எதிர்நோக்கி நகர்வோம் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்கின்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதும். யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிட முடியாது. யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளும் நடந்து விடாது. இந்த முருகப்பெருமான் உன்னை காப்பாற்றுவேன். நான் கொடுத்த உத்தரவாதத்தை மீற மாட்டேன். அதிலும் இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த முருகப்பெருமான் உகந்த நாள் அல்லவா? இந்த நாளில் நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறும். நினைத்ததை சாதிக்க பிறந்த குழந்தை, உன்னால் முடியாது என்ற விஷயம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை கூட நீ செய்துவிடு. உன்னால் ஆன அத்தனை முயற்சிகளையும் நான் முயற்சி செய்து பார்ப்பேன். எல்லா முயற்சிகளையும் செய்து
பிறகு கிடைக்கின்ற தோல்விதான் ஒரு நாளும் உனக்கு மனதிற்குள் காயத்தை கொடுக்க. நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளைக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறு இடுகொண்ட முருகா போற்றி.